வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ காலையிலேருந்து வீடியோ எடுக்கல. இப்போ வந்து வீட்டில் எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டேன். அக்கா நீங்கள் ஊருக்கு போகலையா சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலைங்க. ஸோ சாரி, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். எப்படி இருக்கேன்? கேன்சல் ஆயிடுச்சு, போகல. இப்போ வந்து சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சுட்டேன். இன்னும் இவர் வந்து சாப்பிடல. ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தேன், வீடியோ நிறையா. ஆனால் ஊருக்கு போகலை, ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகலை. ஸோ இப்போ வந்து தலையை துவட்டிட்டு நம்ம போய் சாப்பிடுவோம். நீங்கள் வெள்ளிக்கிழமை எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து சாம்பார் வச்சேன். ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் எப்பயும் போல். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கடைக்கு போகணும், சரிங்களா? ஸோ என்னோடய டே வந்து இன்றைக்கி பயங்கர வேலையாக தான் போச்சு, சரிங்களா? இனிமேட்டு தான் சாப்பிட்டுட்டு கடைக்கு போகணும். தூக்கிட்டு வா. எந்த பழம் வேணும்? எந்த பழம் வேணும்? எந்த பழம் காமி? அது பழம். உனக்கு எது பிடிச்சிருக்கு? ஐயா அது காய், அது பழுக்கவே இல்லை. இந்த பக்கம் இருக்கிறதுல பிடிச்சில. எந்த பழம் வேணுமா? இல்லை, வெரி ஸ்ட்ராங் சித்தார்த். இல்லை சித்து, நீ இல்லை, இந்த பழத்தை பிடிச்சில. நல்லா. சூப்பர். இப்படிதான் பிக்கணும் கூட, அப்படியே கடிக்க கூடாது. அத்தை பிச்சு தரு. இந்த தோலை இந்தா. சித்தார்த்து எங்கே காணோம்? எங்க சித்தார்த்து? இது என்னடா நீ அத்தை மாதிரியே படுத்திருக்கிற. அத்தை தான் இப்படி படுத்திருக்க. அத்தை மாதிரி போத்திட்டு படுத்திருக்கியாடா. அத்தை தான் இப்படி சுருட்டிட்டு படுத்திருப்ப, சரியா? எல்லாத்தையும் சுத்தி படுத்திருப்பேன் இதே மாதிரி. சேம் பீச். அத்தை மாதிரியே படுத்திருக்கிறேன். சேம் அத்தை பண்ற மாதிரியே, சரியா? சித்தார்த்த காணோம். வாழைப்பழம் தின்னு சிரிக்கூடாது சாமி. நீ சாப்பிடு. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூ கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு தானே பார்க்குறீங்க? இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. யாரு இவங்க? தான் என்னோட இடத்துல படுத்திட்டான் சித்தார்த்து. ஐயோ, முடியா? அத்தையோட முடி. சரி சாப்பிடு, பாய். சித்தார்த்த காணோம். சித்தார்த்த காணோம். ஐயோ, துணியெல்லாம் நிறைய கிடக்கு. கஸ்டமர் வரேன் இருக்காங்க, அதுக்குள்ளே டக்குன்னு கிளம்பி போகணும். நைட் வந்ததும் துணி துவைக்கணும். தித்து சித்தார்த்த காணோம். உண்மையாதான். உள்ள வந்து பாரு. எப்படி படுத்திருக்கான் பாரு. அங்கே எப்படியோ வாணி வலிக்கு நான் நைட்டு தூங்கும்போது கொசு வந்து எனக்கு கடிக்க போகுது. வீக்லியா உனக்கு? ஹாய் சொல்லு. ஹாய். நீ ஹாய் சொல்லிட்டு போ. ஏன் இவ்வளோ பயம்? அப்படியே இவ்வளோ குடல் இதாயிரும். சேட்டு பண்றடா சித்தார்த்து. நீ வர குழந்தைல எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்த. புடி கட்டு போடும். வயிற்றுக்குள்ள சட்டி தெரியுதுடா, சட்டி தெரியுது. நம்மளுக்கு மானம்தான் முக்கியம். ஆமாம், நல்லா போத்திக்கு வேக்குது வேற. ஐயோப்பா,
அவ்வளோதான் சித்தார்த்த காணோம். ம் நாங்கள் போகிறோம், நாங்கள் கிளம்புறோம். பாய். சட்டி தெரியுதுடா. சொல்லு சொல்லு, என்ன சாப்பிட்ட? பழம் சாப்பிட்டேன். மதியானம் என்ன சாப்பிட்ட? வயிற்றுக்கு சோறு. சோறு குழம்பு. குழம்பு சாப்பிட்டேன். குழம்பு என்ன சாப்பிட்ட? ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீ போத்தி தூங்குறதுலயே தான் இருக்க. எப்படி ரெண்டு பஸ் இருக்கு. ஆமா, அது நாலு. அது கேபிள் இருக்கு. சார்ஜ். ஓகே, நன்றி. இதுல சவுண்ட் வச்சு வைக்கலாமா? அந்த ப்ளஸ் மைனஸ் அது சிரமம். அது உங்களுக்கு இதுல வைக்கிறது பெஸ்ட். இங்க இருக்கு, இங்க வைக்கணும். கரெக்டா பட்டர் பழகிடுச்சுன்னா இங்க வச்சுக்கணும். நாளைக்கு இதுல சவுண்ட் வராது. அதுக்காக தாங்க. அப்ப இல்ல வேணும், அதுல வச்சுக்கணும். அது பெஸ்ட். நாளைக்கு இப்போ வர சவுண்டே போதும். அது இங்க கரெக்டா இந்த இடத்துல வருது. கரெக்டா இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல மேல இது. ஆமா, இது ஆன பட்டன. இது பிளஸ் மைனஸ் இருக்கு. சரி சரி, மேல இருந்தா. ஆமா, பிளஸ் மைனஸ். அது கை வச்சு பழகிட்டுனா ஈஸி. உள்ள சட்டை இந்த காலருக்குள்ளே போட்டு, இல்லைன்னா உள்ளக்குள்ள போட்டு. ஒரு 6 மணிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி வரைக்கும் அது ஒரு ஹாப்பினஸ் போகும். இப்போ வந்து இது யாரோ ஒருத்தவங்க கடையில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எதுவுமே என்னது இல்லை. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையிலேருந்து ஏதோ நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தாரு சில வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா, காசெல்லாம் எடுத்து மூவ் பண்ணிட்டேன். அதனால மனசு வருத்தத்தினால இந்த கடைக்கு வராமல் இருந்தேன். ஸோ இப்பயும் எனக்கு அது கடைக்குள்ளே நுழையும் போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், நான் யாருக்குமே இங்கே இருந்த பணத்தை எடுத்து கொடுத்ததும் இல்லை, அவங்களுக்கு வாங்கினதும் கிடையாது. பேர் வந்துருச்சு, மணி பேசிட்டாரு. அது மனசில் உள்ள ஒரு வழி. என்ன பண்ணுறது, ஒன்றை மறக்கிறதுக்கு இன்னொரு வந்து தேடி தானே ஆகணும். மறப்போம். என் லைஃப்ல எல்லாமே விதி எழுதுறது. சரிங்களா, சூடு சொரணை எதுவுமே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை நான் எடுத்த முடிவுல வந்து ரொம்ப எல்லாமே வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோஸ்க்கு இவர் கரெக்டாக வந்து இது பண்ணாருன்னா, கோஆப்ரேட் பண்ணாருன்னா வீடியோ எடுப்போம். நான் சிங்கிளாக சாதி போட்டிருக்கேன். என்ன மாடலு? ரெட்மி 9 ப்ரோக்கு டம்பர் ஓட்டணுமாமா? சரி வாங்க.